Hi friends, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஷட்டவுன் போயிட்டு இருக்கு கத்தாருக்கு. அந்த இன்டர்வியூல வந்து என்னென்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்கன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோல வந்து டீடைலா பார்க்க போறோம். நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு क्वेश्चंस வந்து என்னென்ன கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா நானும் ஒரு இன்டர்வியூக்கு வேண்டி தான் நான் உட்கார்ந்திருக்கேன். அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து இன்டர்வியூல வந்து என்னென்ன क्वेश्चन கேட்டாங்க பிளஸ் அங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட வந்து என்னென்ன क्वेश्चन கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இதல வந்து சொல்லியிருக்கிறேன். அதனால உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆஸ்மேக்ல வந்து இன்டர்வியூ இருக்கு. மதினோட இன்டர்வியூ இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். நீங்க வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா போல்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. டிராயிங்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போல்ட், கேஸ்கெட், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சரோட டிராயிங்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அதுல வந்து போல்ட் கையில தந்துட்டு இது என்ன டைப் போல்ட், அதுல வந்து மார்க்கிங்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் கேக்குறாங்க. B7 B8 போல்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மார்க்கிங்ஸ் வந்து எதுல மார்க் பண்ணிருப்பாங்க, அப்புறம் மாலிகூட்டை பத்தி கேக்குறாங்க. ஓகேங்களா, இந்த டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல இருக்கு, அதை நீங்க பாத்துக்கோங்க. ரெண்டாவது क्वेश्चन என்ன கேட்டாங்கன்னா வால் ஓரியன்டேஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 வால் இருக்கு. அந்த 1000 வால் வந்து நம்ம வந்து டிராப் பண்ணிட்டு அதை வந்து ஓவராலிங் பண்ணிட்டு திரும்பி அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். அப்போ வந்து வாலோட ஓரியன்டேஷன் வந்து எப்படி நீங்க பாப்பீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஃபிளாஞ்சில வந்து நம்ம மார்க்கிங் பண்ணுவோம், பஞ்சிங் பண்ணுவோம். அந்த பஞ்சிங் வச்சு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து ஃபீல்ட்ல வந்து நம்ம அதை வந்து எரெக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா, இதுவும் கேட்டிருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் டிராயிங் வந்து ரீட் பண்ண சொன்னாங்க. ஐசோமெட்ரிக் டிராயிங்ல வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன டீடைல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோ டைரக்ஷன் தெரியுமான்னு சொல்லி அந்த கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் டிராயிங்ல வந்து எலிவேஷன்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஒரு வால்வ் இருக்கு, அந்த வால்வ் வந்து எப்படி வந்து எந்த எலிவேஷன்ஸ்ல இருக்குன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த டிராயிங் வந்து கொஞ்சம் கூர்மையா பாத்தீங்கன்னா அதுல வந்து ஈவின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. ஈவின்னு போட்டிருக்கிறது நீங்க காமிச்சீங்கனாலே போதும், அதான் வந்து எலிவேஷன். அது வந்து பொதுவா பாத்தீங்கன்னா EV 732 அந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து எலிவேஷன். எலிவேஷன்னா எந்த இடத்துல வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கோஆர்டினேஷன் வச்சு கண்டுபிடிச்சு போகக்கூடியது, அதுதான் எலிவேஷனு. அந்த எலிவேஷன்ஸை பத்தி கேக்குறாங்க. அப்புறம் வந்து எப்படி வால்வ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, வால்வ் வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அப்புறம் அதோடைய ஃப்ளோ பாத் எப்படி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஐசோமெட்ரிக் டிராயிங்ல தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. அதையும் வந்து தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஐசோமெட்ரிக் டிராயிங்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன் வீடியோ தனித்தனியா. ஐசோமெட்ரிக் டிராயிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் டிராயிங்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்க அதில் பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து சூப்பர்வைசர் क्वेश्चंसக்கு வந்து பாத்தீங்கன்னா JHA பத்தி கேட்டாங்க. JHAனா என்ன, அந்த செக்லிஸ்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதுல எப்படி வரும் சொல்லிட்டு அந்த டீடைல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து ப்ரீ ஷட்டவுன் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து பண்ணணும். அதுக்கு வந்து என்னென்ன டிராயிங்ஸ் வந்து உங்களுக்கு தேவை, அந்த டிராயிங்ஸ்ல இருந்து என்னென்ன நீங்க வந்து எடுத்துப்பீங்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து ப்ரீ ஷட்டவுன் ஆக்டிவிட்டீஸ் பண்றோம். ப்ரீ ஷட்டவுன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதுக்கு என்னென்ன டிராயிங்ஸ் வேணும், அந்த டிராயிங்ஸ்ல இருந்து நீங்க வந்து என்னென்ன டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதையும் நீங்க வந்து தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது கோல்டன் ஜாயிண்ட். வெல்டிங்ல வந்து கோல்டன் ஜாயிண்ட்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோல்டன் ஜாயிண்ட்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு டெஸ்ட்டுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு கன்ஜஸ்டடான இடத்துல வந்து அந்த ஜாயிண்ட் வந்து அடிச்சு வச்சிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 100% ரேடியோகிராஃபி பண்ணுவாங்க. அதனாலதான் இது வந்து கோல்டன் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். இதுல வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ண முடியாது. அதனால இதை வந்து டைரக்டா வந்து என்ன பண்ணிடுவோம்னு பாத்தீங்கன்னா இதை வந்து RTக்கு அனுப்பிடுவோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து சில ஜாயிண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்டிங் அடிக்கிறதுக்கு வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்றதுக்கான வெண்ட் இருக்காது, அதுக்குள்ள ஃபிளாஞ்ச் கனெக்ஷன்ஸ் இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா அதை வந்து டைரக்டா 100% RTக்கு சொல்லுவாங்க. RT வந்து கிளியர் ஆயிடுச்சுன்னா இந்த ஜாயிண்ட் வந்து ஓகே ஆயிரும். இந்த மாதிரி ஜாயிண்ட் தான் கோல்டன் ஜாயிண்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்புறம் வந்து P&ID வந்து how to read the P&ID and information available. அதாவது P&ID வந்து கொடுத்துட்டு அதுல வந்து ஃப்ளோ வந்து எப்படி இருக்குது, இதுல வந்து பைப்புல வந்து நீங்க என்னென்ன கண்டுபிடிப்பீங்க. ஓகேங்களா, ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த டிராயிங்ஸை வச்சு நீங்க என்னென்னதெல்லாம் நீங்க வந்து ஃபீல்டில் ஐடென்டிஃபை பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஓகேங்களா, அதாவது P&ID கொடுத்துட்டு அதுல வந்து ஒரு பைப் இருக்குன்னா அந்த பைப்போடைய கோடு, அந்த டீடைல்ஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட், என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்கு அதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, அப்புறம் வந்து அதோடைய ஃப்ளோ பாத் வந்து எந்த டைரக்ஷன்ஸ்ல இருக்கு சொல்லி கேட்டாங்க. ஓகேங்களா, P&ID பத்தி நம்ம தனித்தனியா வீடியோ போட்டிருக்கோம், அதில் போய் பாருங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா பைப் ஃபிட்டருடைய ட்ரேட் டெஸ்ட் நடந்துச்சுங்க. அவங்க வந்து ஸ்பெசிமன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த இடத்துல வந்து பவல் அடிக்க சொல்லியிருந்தாங்க. பவல் அடிக்க சொல்லிட்டு ஃபிட்டப் பண்ண சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப் ஃபிட்டருக்கு வந்து நடந்துச்சு. அதனால பைப் ஃபிட்டர் இன்டர்வியூ போகக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேட் டெஸ்ட் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிச்சிடுறாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. இது என்னென்னு கேட்டுட்டு வந்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ட்ரேட் டெஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பவல் அடிக்க சொன்னாங்க. பவல் அடிச்சுட்டு அதை வந்து மெஷர் பண்ணாங்க. மெஷர் பண்ணிட்டு அது ஓகேன்னா கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ பாஸ் பண்ணி விட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வெல்டருக்கும் அதே மாதிரி தான். வெல்டருக்கு வந்து தேர்ட் பார்ட்டியில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வெல்டிங் அடிக்க சொன்னாங்க. அவங்க வந்து அதில் குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்கெட்ஸை பற்றி கேட்டாங்க. கேஸ்கெட்ஸ் வந்து எத்தனை டைப் கேஸ்கெட் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேஸ்கெட்டை வந்து கையில் கொடுத்துட்டு இது என்ன டைப் கேஸ்கெட்டு, இதில் வந்து ரேட்டிங் என்ன, அதோட சைஸ் என்ன, இதில் இன்னர் ரிங் இருக்கா அவுட்டர் ரிங் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ரவுண்ட் கேஸ்கெட்டை பற்றி நான் தனியாக போட்டிருந்தேன். அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது எக்ஸ்சேஞ்சர் டைப் அண்ட் டிராயிங் ஐடென்டிஃபிகேஷன். அதாவது இப்போ எக்ஸ்சேஞ்சரில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வச்சுருந்தாங்க. கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சர் வந்து ஃபோட்டோ தான் காமிச்சாங்க. அது வந்து என்ன ஃபோட்டோன்னு என்ன எக்ஸ்சேஞ்சர் சொல்ல சொன்னாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃப்ளோட்டிங் ஹெட்டு தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் ஃப்ளோட்டிங் ஹெட்டுக்கு இருக்கக்கூடிய இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, கூகுளில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராயிங்கு உங்களுக்கு வந்து ஜிஏ ட்ராயிங்கும் காமிச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3D மாடல், அதாவது ஃபோட்டோவாக வந்து கம்ப்யூட்டரில் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் காமிச்சாங்க. இது நம்ம ஜிஏ ட்ராயிங் காமிச்சாங்க. ட்ராயிங் காமிச்சு இதில் வந்து எந்த எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லி கேட்டாங்க. ஓகேங்களா? அது வந்து கெட்டில் டைப் என்ன கேட்டாங்க. அதனால் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு நீங்கள் வந்து அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு எல்லாமே நான் வந்து வீடியோஸ் வந்து தனித்தனியாக போட்டிருக்கேன். ஏன் இப்போ என்னால் வந்து அதுக்கு ஆன்சர் கிளியராக சொல்லித்தர முடியலன்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு ஹரிபரி இன்டர்வியூவில் போகிறதுக்கு தான் நான் உட்காந்துருக்கேன். அதனால தான் என்னால் வந்து ஸ்பீடாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் வந்து இது பார்த்துக்குங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் நிறைய வந்து வீடியோஸில் வந்து போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் கேட்டுட்ருக்காங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டருக்கு வந்து பேசிக் டூல்ஸ் வந்து என்னெல்லாம் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் வந்து என்ன டைப் ஸ்பேனரு, தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஓப்பன் அண்டோ ரிங் ஸ்பேனரோ யூஸ் பண்ணுன்னு சொல்லாதீங்க. காம்பினேஷன் ஸ்பேனர் யூஸ் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து ஓப்பன் அண்டு ரிங் ஸ்பேனர்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள. அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்பேனர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து ஸ்பேனருடைய சைஸ் வந்து கேட்குறாங்க. இந்த போல்ட்டுக்கு வந்து என்ன ஸ்பேனர் வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் அந்த சார்ட் இருந்துச்சுல, சார்ட்டு நான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து போல்ட்டு கொடுத்துருந்தேன். அதுக்கு முன்னாடி சார்ட்டு நம்ம ஸ்பேனர் சைஸில் வந்து சார்ட்டு கொடுத்துருந்தேன். அந்த சார்ட்டை பார்த்துக்குங்க. அந்த சார்ட்டை பார்த்து வச்சுட்டு போங்க. அதாவது அவங்க வந்து என்னெல்லாம் போல்ட்டு கேட்டாங்கன்னா 3/4, 7/8, 5/8 இதுக்கெல்லாம் வந்து என்ன ஸ்பேனர் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. 3/4, 5/8, 3/4, 5/8. அப்புறம் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்பேனர் சைஸ் தான் கேட்டாங்க. ஓகேங்களா? அதாவது 1 இன்ச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேனர் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அது வந்து மேக்ஸிமம் அதெல்லாம் தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாட் பிளானை பற்றி கேட்டாங்க. சூப்பர்வைசர் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பிளாட் பிளான் வந்து யூஸ் பண்ணுவீங்க, பிளாட் பிளான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, பிளாட் பிளான்லேருந்து என்னென்ன நீங்கள் வந்து சொல்லுவீங்க, என்னென்ன எடுத்துப்பீங்க, என்னென்ன வந்து அதில் வந்து உங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. எந்த டீட்டெயில்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய டிராயிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் வந்து பிளாட் பிளானை பற்றி ஐசோமெட்ரிக்கை பற்றியே சொல்லியிருப்பேன். அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தான் அவங்க வந்து இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின் ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே சொல்லிடுறாங்க நீங்கள் செலக்ட் இல்லை ரிஜெக்ட்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுறாங்க. மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு, ஹைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் டெஸ்ட்டு, பிபி இது எல்லாமே செக் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து உங்களுக்கு எப்படியும் வந்து 9 மணிலேருந்து 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களுடைய ரெஸ்யூமை கொண்டு கொடுத்துட்டு நீங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுங்க. சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இன்டர்வியூ பாஸ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கலில் வந்து பிபி வந்து லோவாக இருந்துச்சுன்னு எங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா போய்ட்டு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், 3 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு எதாவது சாப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு நம்ம உடனே வந்து பிளட் எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து அதில் சுகர் வந்து அதிகமாக காமிக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு ஒரு 8-9 மணிக்கெலாம் சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள்.
செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக மெடிக்கல் முடிச்சுட்டு வாங்க. ஓகேங்களா? இது நான் ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 நாளாக இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பேர் வந்திருந்தாங்க. அவங்கள வந்து மேக்ஸிமம் வந்து ரிஜெக்ஷன் தான் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் பாருங்கள், ஒரு 4-5 கிளைண்ட் இருந்தாங்க. ஒவ்வொரு ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10-15 நிமிஷம் தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூ எடுத்துகிட்டு சின்ன இந்த பேசிக்ஸான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நேற்றுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்ஸில் வந்து 85 கேண்டிடேட்டை வந்து அவர் அட்டன் பண்ணாராம். அதில் வந்து வெறும் 12 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த கன்சல்டன்சியில் உள்ள ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருந்தார். அதனால் இன்டர்வியூ வந்து கொஞ்சம் இது பண்ணி தான் பார்த்துட்ருக்காங்க. ரெண்டாவது சேலரியும் அவங்க ரீசனபுளாக தராங்க. ஓகேங்களா? மற்ற கிளைண்ட்டை கம்பேர் பண்ணும்போது மதீனா வந்து சேலரி வந்து நல்லா தான் தந்துட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அவங்க வந்து இன்டர்வியூ வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. நிறைய ரிஜெக்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா ஷெல் ப்ராஜெக்ட்னால அவங்க வந்து நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. குவாலிஃபைடான ஆளுங்களை மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்லி அவங்க ரொம்ப இதாக இருக்காங்க போல். அதனால தான் நிறைய இடத்துல இன்டர்வியூ நடக்குது. ஆஸ்மேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கும் நாளைக்கும் இருக்குது. அப்புறம் சீகுலில் போட்டிருக்காங்க, ஏஷியா பவரில் போட்டிருக்காங்க, 18-19 நடக்குது. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து நிறைய சேனல்ஸில் வந்து ஷெல் இன்டர்வியூன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் வந்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா லிங்க்டின்ல போய்ட்டு உங்களோட ஏஷியா பவர் ஆஸ்மேக்கில் வந்து பாருங்கள். அதுலேயும் அவங்க டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. ஆஸ்மேக்கில் வந்து எனக்கு கால் வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி மண்டேயும் டியூஸ்டேயும் அவங்க வந்து இன்டர்வியூ வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஓகேங்களா? மதீனா இன்டர்வியூன்னு தான் சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் ஆஸ்மேக்கு ஆஃபீஸை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அங்கே டேரெக்டாக இன்டர்வியூ போகலாம். அங்கேயும் வாக்கிங் தான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஓரளவு தெளிவாக போங்க, படித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் கேள்வி கேட்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கேஸ்கெட்டு, போல்ட் நட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸு, அப்புறம் சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து கையில் தந்துட்டு அதெல்லாம் தான் கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் ஃபீல்டில் வேலை பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷட்டவுன் எத்தனை ஷட்டவுன், மினிமம் வந்து 7 ஷட்டவுன் கேட்குறாங்க. 7 8 ஷட்டவுன் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் அதையும் வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டாவது ஓகே, இன்டர்வியூ முடிஞ்சவரை மெடிக்கலும் உடனே நடக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பாடை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணாமல் போங்க. ஏன்னா நான் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேருக்கு வந்து மெடிக்கலில் வந்து ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க, சாப்பிட்டு வர சொன்னாங்க. அப்படி அவங்க வந்து 2-3 மணி நேரம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு கொஞ்சம் ப்ரிப்பரேஷனாக போங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஆன்சர் சொல்ல என்னென்ன கொஸ்டின் சொன்னாங்கன்னு சொல்லிட்டேன். இதில் உள்ள எல்லா ஆன்சருமே நம்முடைய வீடியோவில் இருக்குது. அதனால் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஓகேங்களா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். ஃபிட்டரு, ஃபோர்மேனு, சூப்பர்வைசரு எல்லாத்தையுமே கலந்து தான் இதில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஃபிட்டருக்கும் ஃபோர்மேனுக்கும் இதெல்லாம் தான் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரிங்க, நல்லபடியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், செலெக்ஷன் ஆகுங்க. ஓகேங்களா? சேலரியும் பார்த்தீங்கன்னா ரீசனபுளாக தராங்க. 3 மாதம் ஷட்டவுன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள், நல்லபடியாக வின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.